சரி, மறுபடியும் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போதும் நம்ம பாருங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. வாழ்க்கை அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குது. அந்த வேகமான வாழ்க்கைக்கு நடுவில் நீங்க உங்களோட நேரத்தை கத்தருக்கு கொடுக்க வந்ததுக்காக நன்றி சொல்றேன். என்ன பிரதர் காடியில் பேசி வந்துட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், பிரதர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் சேர்ச்சுட்டு வருது. ஐ புரியுதுங்களா? நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் சேர்ச்சுட்டு வந்து இப்போ ராத்திரி திருப்பி அவர் போய் நைட் ஷிஃப்ட் செய்யும். ஸோ தியாகங்களை கத்தர் பார்க்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவு தியாகம் பண்றீங்களோ அந்த தியாகத்தை கத்தர் பார்க்கல. ஆனா நீங்க தியாகம் பண்றது எந்த காரியத்துக்கு தியாகம் பண்றீங்கன்றது. ஆமீன். சோ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பண்ற தியாகங்களுக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமீன். சோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற காரியம் என்னன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 12-17 வரைக்கும். நான் இப்ப என்ன காரியத்தை குறித்து ஆவியானவர் இங்க இந்த சபைக்கு பேசிட்டு இருக்கிறாருனாக்கா, நம்ம எபேசு சபையை பார்த்தோம். 2வது நம்ம சிமிர்னா சபையை பார்த்தோம். இது 3வதாக நம்ம எபேசு பெருகமும் சபையை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு தொடராக போயிட்டு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே 2 சபையை பற்றி மத்தியில் நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இது 3வது சபை. ஏன்னா இது 7 சபை இருக்கு, நம்ம இதை தியானிச்சு முடிச்சிடணும். ஸோ இதான் இனிமே இந்த சபை 7 சபை முடிக்கிற வரைக்கும் நீங்க வாரம் நீங்க பார்ப்பீங்க. ஆமீன். ஸோ எனக்காக வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி அதிகாரம் 2வது அதிகாரம் 12லிருந்து நான் படிக்க சொல்லும் போது படிக்கணும், நான் நிப்பாட்ட சொல்லும் போது நீங்க நிப்பாட்டணும். ஓகே, சரிங்களா? சோ 12வது வசனத்தை மாத்திரம் நம்ம முதலாவது படிங்க. தேவமா சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று, ஒரு புறம் கருப்புள் பட்டாயத்தை உடையவர் சொல்லி இருக்கிறது. ஆமென். பெருகமும் சபைக்கு யாரு எழுதிக்கிறார்? யார் சொல்ற அந்த வார்த்தையை? பெருகமும் சபைக்காக யார் இந்த வார்த்தையை, who's telling this word to the church of Pergamum? Come, let us read again. காதுள்ளவன் கேட்க கடவான். Let he who has an ear, let him hear. The Spirit says to the churches, to him who overcomes. I'm sorry, 12வது வசனம். Okay, to the angel in the church of Pergamum write, these are the word of him who has the sharp double-edged sword. பாருங்க, இந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை வச்சுட்டு ஒருத்தர் இந்த சபைக்கு பேசுறாரு. பெருகமும் சபைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் யாருன்னா, இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை ஜெயித்து எழுந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். பாருங்க, கர்த்தர் எப்பொழுதுமே இவர் யாரு அப்படின்றது இவர் தெரிவிக்கிறதுக்காக அதே வெளிப்படுத்தல் விசேஷத்துல 19வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து படிங்களேன். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ஆமென். 13வது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. 14வது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். 15,
இதை கவனமா கேளுங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டாயம் புறப்படுகிறது. இருப்புகளால் அவர்கள் அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மனதுள்ள ஆலையால் மிதிக்கிறார். முதல்ல நம்ம படிச்ச அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்துக் கொண்டு ஒருத்தர் வந்து சபை கிட்ட பேசுறாரு அப்படின்னு நீங்க படிச்சீங்கல்ல, அந்த ஒருத்தர் தான் இவர். இவர் பேரு என்னவா? இவர் பேரு சத்தியமும் நீதியுமானவர், சரியாக நியாயம் தீர்க்க வேண்டிய ஒரு தேவன். அவர் வந்து சரியா நியாயம் தீர்ப்பார். பாருங்க, நம்ம தமிழ் படம்ல 20 ஆடினது 60 தெரியும் அப்படிலாம் பேசுவாங்க. 20 ஆடினது 60 தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க அம்மாலாம் வந்து அப்படிதான் பேசுவாங்க. 20 ஆடினீங்கன்னா 20 ஆடினா 60 தெரியுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அர்த்தம்னா, the judgment will come one day. நீதி ஒரு நாள் வந்து விளங்கும். ஆனா யார் மூலியமா விளங்கும்? இவர்தான் நீதிய கரெக்டா, ஒவ்வொரு காலையிலும் கரெக்டா நீதிய இந்த உலகத்துக்கு அனுப்புவதா. ஒவ்வொரு நாளும் கரெக்டா நீங்க ஏந்திரிச்சோன்னு உங்க மேல யாராவது இறக்கப்படுறாங்களா, அந்த இறக்கத்தை அனுப்புனது அவருதான். இப்படியாப்பட்டவர் இந்த பெர்கமோன் சபையில வந்து நின்று வந்து சொல்றாரு, நான் பட்டயத்தை வச்சுட்டு ஒன்று பேசிட்டு இருக்கேன். ஆமென். ஆவியானவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட வந்து இந்த சபை கிட்ட பேசுற அளவுக்கு இந்த சபை என்ன பண்ணுச்சு? அப்பா ஒரு மகன் கிட்ட போய் பேசுறாரு, அந்த மகன் ஒண்ணுமே பண்ணலன்னா அப்பா சும்மா தானே போய் பேசுவாரு, எப்படியா இருக்க. அதே அப்பா ரோத்தான் எடுத்துட்டு வந்து பிரம்பு எடுத்துட்டு வந்துட்டு கையில வச்சுக்கிட்டு ஒரு மகன் கிட்ட பேசிட்டு இருந்தா, இப்ப ரோட்ல போறவங்க வரவங்க என்ன நினைப்பாங்க? என்னமோ பண்ணிட்டான், இன்னைக்கு சமத்தையே வாங்க போறான்னு தானே நினைப்பாங்க. இதே தோல் இப்ப இந்த இயேசு கிறிஸ்து வந்து ஆவியானவர் யோவான் மூலியமாக, ஏன்னா யோவான் தான் இதை எழுதினாரு. யோவான் பார்க்க பார்க்க கேட்க கேட்க இயேசு கிறிஸ்து சொல்லி நீ எழுதுன்னு சொல்லி இந்த காரியத்தை எழுதுறாரு. அப்படியானா இந்த பெர்கமோன் சபை கிட்ட ஒரு காரியம் இருக்குது, ஒரு குறை இருக்குது, என்னமோ ஒண்ணு இருக்குது. ஏன்னாக்கா நம்ம என்ன நினைப்போம், அவன் என்னமோ பண்ணிட்டான், அதனால அவங்க அப்பா வந்து பிறப்பு எடுத்துட்டு வந்து அவங்க வந்து நிக்கிறாரு. கரெக்டா? சோ இதே போலதான் இந்த பெர்கமோன் சபை. பாருங்க, நம்ம will continue the thing. Okay? You see, 13வது வசனத்துல இருந்து அப்படியே நீங்க 17வது வசனம் வரைக்கும் படிக்கல. இந்த இடத்துல நிப்பாட்டுங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். பாருங்க, you see, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். I know where you live, where Satan has his throne. Yet you remain true in my name. You did not renounce your faith in me, even in the days of Antipas, my faithful witness, who was to put to death in your city where Satan lives. இந்த பெர்கமோன் சபை எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்குதுன்னா, சாத்தான்னா உங்களுக்கு தெரியும்ல, சாத்தான் யார தெரியலனாலும் சாத்தான் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தான் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்டத்துக்கும் அவர் தான் தகப்பன், அவர் தான் பிதா ஒவ்வொரு கட்டத்துக்கும். அப்ப இந்த சாத்தான் ஆகிய இந்த சாத்தான் இருக்கிற இடம், அவனோட குடியிருக்கிற இடமே உன்னோட பட்டணம் தான். நீ இருக்கிற இடத்துல தான் அவன் குடியிருக்கிறான். இந்த ஆவியான அந்த பட்டையை எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாருல, அவர் தான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, உன் கிரியை எனக்கு தெரியும்.
உன் கிரியை எனக்கு தெரியும், நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும், நீ எங்க வரன்னு எனக்கு தெரியும், நீ எப்படி இருக்கேன்னு தெரியும், நீ ஆளுக கூட இருந்தா எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ சபைக்கு வந்தா எப்படி இருக்கிறேன்னு தெரியும், நீ சபைக்கு எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியும், நீ எத்தனை மணிக்கு போறேன்னு தெரியும், நீ வேலைக்கு எத்தனை மணிக்கு போறேன்னு தெரியும், என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். பிகாஸ் இதெல்லாம் தான் கிரியை. இப்ப நீங்க இந்த புக் எடுத்து இங்க வச்சீங்கன்னு வச்சீங்களா, அது ஒரு கிரியை. புரியுதா? Because you do something, your actions, I know your action, I know what you are doing, I know what you up to. தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என் சிந்தனையில இருந்து ஒரு வார்த்தை என் வாய்க்குள்ள வரதுக்கு முன்னுக்கு நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியும். God is so powerful. Jesus is so powerful. எந்த இயேசு? நாங்க பிரசங்கிக்கிற இந்த இயேசு அவர்தான் ரொம்ப வல்லமையானவர். அவருக்கு நிகரா யாரும் இல்லை. ஆமென். அந்த நிகரா இல்லாத கர்த்தர் இந்த பெர்காமம் சபை கிட்ட சொல்றாரு, நீ உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல தான் நீ குடியிருக்கிற. யார் சாத்தான் குடியிருக்கிற இடம்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா எதுக்கு அவர் பயன்படுத்துறது நிக்கிறாரு? ஆமென். பாருங்க, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிற. அப்படி இருந்தும் உன் விசுவாசத்தை நீ விட்டு கொடுக்கல. அதாவது சிங்கப்பூர் இருக்குல்ல, சிங்கப்பூர் இஸ் மாடர்ன் பேபிலோன். சிங்கப்பூர்ல இல்லாத காரியமே கிடையாது. You can have everything in Singapore. So you can do anything you want in Singapore. Nobody is going to care you because it's a republic. Singapore ஒரு republic. A republic in Tamil is what? Republic India is also a republic. குடியரசு தினமா? குடியரசு. Yes, that is republic. Republic நான் என்ன அர்த்தம்னா, நீங்க ரோட்ல சட்டையை கட்டி நடந்து போனாலும் யாரும் உங்களை ஒண்ணு கேட்க முடியாது, உங்க மேல கேஸ் போட முடியாது. That is republic. So this is a republic country. So whatever you want to do, you can do as long as you don't get into the wrong. புரியுதுங்களா? வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நீங்க ஸ்டில் செய்யலாம் அந்த கண்ட்ரியில. But I mean, in India, prostitution is legal. Do you know that? India, because this is a democratic country. இது ஒரு democratic country. So இதுல உள்ள சட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா அங்க சட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். அதாவது இங்க எது செய்ய முடியாதோ அங்க போய் செய்யலாம். சோ இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த பெர்கமம் பட்டணம் இருக்குது. நான் பேசினல போன தடவை சிமிர்னா பட்டணத்தை பத்தி. சிமிர்னா பட்டணத்திலிருந்து இந்த பெர்கமம் பட்டணத்துக்கு 20 மைல். ஓகே, இந்த பெர்கமம் பட்டணம் எப்படி இயேசுவை தெரிஞ்சு கொண்டது அப்படின்றது ஒரு ஒரு சரித்திர குறிப்பு இருக்கு. என்னன்னாக்கா, ஒரு கான்ஸ்டன்டீன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தாரு. கான்ஸ்டன்டீன் என்ற மன்னன் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு ரோம அதிகாரி. ஏன்னா ரோமர்கள் தான் இந்த இயேசுவோட காலங்கள்ல ரோமர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இப்ப ஒரு ஆட்சியா வருதுல்ல. இப்ப எகிப்து ஆட்சி வந்துச்சு, ரெண்டாவது அசீரியா ஆட்சி வந்துச்சு, மூணாவது பாபிலோன் ஆட்சி வந்துச்சு, நாலாவது மீதியா பெர்சியா ஆட்சி வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கிரேக்க ஆட்சி வந்துச்சு. கிரேக்கர் தான் யாரு? அலெக்சாண்டர் தி கிரேட். அவர் கிரேக்க ஆட்சி பண்ண. அவரு உலகத்துல 70% பிடிச்சிட்டாரு. தண்ணி கிட்ட போய் சொன்னாரா, நீயும் நிலமா இருந்ததுன்னா உன்னையும் பிடிச்சிருப்ப அப்படின்னு சொன்னாரா. பிகாஸ் he is Alexander the Great. புரியுதுங்களா? சோ அப்ப அலெக்சாண்டர் தி கிரேட் முடிஞ்சிட்ட உடனே, அவரோட காலம் முடிஞ்சிட்ட உடனே, நீங்க இந்த கிளியோபேட்ரா கதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? You know the story of Cleopatra. கிளியோபேட்ரா இந்த
ரோமர், கிரேக்கர் இவங்க எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவங்க தான். சோ என்ன ஆச்சுன்னா, அந்த கிரேக்கரோட ஆட்சி முடிஞ்சோடனே ரோம ஆட்சி வந்துருச்சு. ரோம ஆட்சி வந்தோடனே இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு, அப்படியே வருது. சோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அவங்க சபையை நடத்துறாங்க. ஆதி திருச்சபை போகுது. ஆதி திருச்சபை போய் முடிஞ்ச உடனே இது ஆதி திருச்சபையில இருந்து அப்போஸ்தலர் முதல் ஜெனரேஷன் ஆஃப் அப்போஸ்தலர் தான் வந்து அந்த எபேசு சபை. ரெண்டாவது ஜெனரேஷன் ஆஃப் சபை தான் வந்து சிமிர்னா சபை. மூணாவது ஜெனரேஷன் ஆஃப் சபை தான் பெர்கமம் சபை. புரியுதுங்களா? சோ இந்த பெர்கமம் சபை வந்து மூணாவது ஜெனரேஷன் சர்ச். ஓகே, சோ இந்த மூணாவது ஜெனரேஷன் சர்ச்ல இருக்கும்போது, ஏன்னா போன தடவை நம்ம சிம்ரனா சபையை பார்த்தபோது அடிச்சு நொறுக்குனானுங்க. இயேசு பத்தி சொன்னோன்னே அடிச்சு நொறுக்குனோடனே அவங்க அப்பயே உறுதியா கர்த்தருக்காக நின்னவொடனே என்ன ஆச்சுனாக்கா, ஒரு காலகட்டம் வருது. அதுதான் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிபி 333 இருந்து 538 வரைக்கும் இந்த பெர்கமம் சபை உடைய காலம். இந்த இடத்துல ஒரு மன்னர் இருந்தார். இவர் பேர் கான்ஸ்டன்டின். இவர் தான் இந்த தொகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் ஒரு இடத்துல போருக்கு போகும்போது இவர் சொப்பனத்துல சிலுவை வச்சு போராடி நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனம் அவருக்கு வந்துச்சு. புரியுதுங்களா? அவர் அதை போலவே செஞ்சுட்டு வந்த உடனே இந்த சிலுவையினால அவருக்கு அநேக வெற்றி கிடைச்சது. சோ அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த சிலுவைன்றது எங்க இருந்து, இது எந்த போதனையில இருந்து வருது, இது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு வந்து விசாரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனால அவர் ரட்சிக்கப்பட்டாரு. அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சிலுவை என்ற சிம்பலே வந்துச்சு. அதுக்கு முன்னுக்கே கிறிஸ்தவர்களோட சின்னம் வந்து என்னன்னா மீன் தான் கிறிஸ்தவர்களோட சின்னம். ஏன்னாக்கா மீன் பிடிக்கிறவங்கனால கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். புரியுதுங்களா? மீன் பிடிக்கிறவங்கனால கிறிஸ்து அறிவிக்கப்பட்டனால மீன் தான் கிறிஸ்தவர்களோட சின்னமாக இருந்தது. அப்பதான் இந்த அரசன் வந்து கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அந்த நாடு அப்படியே கிறிஸ்தவ நாடா மாறிடுச்சு. புரியுதுங்களா? சோ இந்த மன்னரை வந்து இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த பெர்கமம் என்ற சபை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இல்ல. சிமிர்னா சபை சந்திச்ச அளவுக்கு துன்பத்தை அவங்க சந்திக்கல. சிமிர்னா சபையோட காலகட்டத்துல இயேசு அப்படின்னு நீங்க வெளியே போய் அறிவிச்சவங்க போட்டு அடிப்பானுங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இதுதான் பெர்கமம் சபை இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க, ஒரு தேசமே அப்படியே கிறிஸ்தவ தேசமா மாறிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது கிறிஸ்துவ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்டோட ரிலிஜன், அதாவது அரசாங்கத்தோடைய மதம், கிறிஸ்டியானிட்டி வந்து அரசாங்கத்தோட மதமா மாறிச்சு. ஏன் என்றால் அந்த கான்ஸ்டன்டின் மன்னர்னால. ஏன்னா அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். இங்க என்ன ஆச்சுன்னா, நம்ம அரசாங்க மதத்துல பூண்டுருவோம் அப்படின்னு சொல்லி இயேசுவை தெரிஞ்சு தெரியாதவங்க, அறிஞ்சு அறியாதவங்க, மனதார இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொண்டுகிட்டு வந்த காலகட்டம் தான் இந்த காலம். அப்ப இப்ப பாருங்க, இப்ப சில பேர் சேர்ச்சுக்கும் வருவாங்க, கோயிலுக்கும் போவாங்க. எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான். சோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி ஆட்கள் தான் இருங்க. சோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற பட்டணத்துல தான் வந்து அந்த சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசுறாரு. இப்ப நான் உன் கிரியைய அறிஞ்சிருக்கிறேன், உன் விசுவாசத்தை, உனக்கு இவ்வளவு சோதனை இருக்குது. ஓகே, உன் முன்னுக்கு ஆவிக்குரிய சோதனைகள் நிறைய இருக்குது. பாரு, உன் முன்னுக்கே பாவம் பண்ணுவான், அதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் வருவ. நீ இப்படி வருவ, ஆனா உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொண்ட, உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன். இது குட் நியூஸா இல்ல பேட் நியூஸா? இட்ஸ் a good news. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் கர்த்தர் வந்து சொல்றாரு, உங்க விசுவாசத்துல இருந்து நீங்க தவறி போல நான் உங்களை அறிஞ்சிருக்கேன். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர்ல இருந்து 2வது தலைமுறைக்கு கொடுத்தாங்க. 2வது தலைமுறையில இருந்து இப்ப 3வது தலைமுறை
அந்த விசுவாசம் அவங்க கரெக்டா பத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆமென். ஆமென். சோ அப்ப எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? ஏன் பட்டயத்தோட வந்து பேசணும்? பாருங்க, அதே நம்ம அந்த 14வது வசனத்திலேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களை படைத்தவர்களை புசிப்பதற்கும் பேசித்தனம் பண்ணுவதற்கு எதுவான விடுதலையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பார் போராடும்படி பலாக் என்பவனுக்கும் போதனை செய்த பிலாமுடைய போதகத்தை கைகூறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. Amen. Listen properly. You see, பாருங்க, இங்க என்ன பிரச்சனைனா, உன் விசுவாசம் எனக்கு தெரியும்பா, ஆனா உனக்குள்ள இருக்கிற சில பேர் என்னை பத்தி சரியா பேசல. நான் எப்படியாப்பட்ட கடவுள்ன்றதை சரியா பேசல. அவன் வயிற்றுக்காக பேசலாம். அவன் வயிற்றுக்காக உனக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறான். பாருங்க, இங்க என்ன போட்டிருக்குதுனாக்கா, nevertheless I have few things against you. You have people there who hold the teaching of Balaam, who taught Balak to entice Israel to sin by eating food sacrificed to idols and by committing sexual immorality. So, you see, நான் முதலே சொன்னபடி இந்த பெர்காமு பட்டணத்துல இருக்கிற ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இயேசுவை முழு மனதோட ஏற்றுக்கொள்ளல. புரியுதுங்களா? அப்ப இயேசு முழு மனதோட ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. புரியுதுங்களா? இந்த பெர்காமு பட்டணம் எப்படியாப்பட்ட பட்டணம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப நீங்க காசி ராமேஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப காசி ராமேஸ்வரத்துக்கு ஆளுங்க எதுக்கு போவாங்க? பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தோஷமா இருக்கும், இன்னமும் ஒண்ணு இருக்கும், அதை சரிப்படுத்துறதுக்காக அவங்க அங்க போவாங்க. அது மாதிரிதான் இந்த பெர்கமும் பட்டணம் எதுக்காக பேர் போன பட்டணம்னா, இங்கதான் the king's hospital, ராஜாக்களுடைய மருத்துவமனை வந்து இங்கதான் இருந்துச்சு. அதாவது கிங்னா எப்ப? ரோமர் சீசர்களா இருப்பாங்க, சீசர்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த சீசர் ரோம அதிகாரிகள் எல்லாமே இங்கதான் போவாங்க மருத்துவம் பார்க்கறதுக்கு. இதுதான் அவங்களோட ஹாஸ்பிட்டல், கிங்ஸ் ஹாஸ்பிட்டல். பாருங்க, இந்தியாவில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல், ரைட்? இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து அங்க போக மாட்டாங்க. கரெக்டா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆமா. So you see, people don't go there. There must be a reason why they never go there. பாருங்க, இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அரசியல்வாதியும் போக மாட்டாங்க. ஏன்னாக்கா அங்க ஒரு certain things இருக்குதுல்ல, certain things that they won't go. Same thing இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து ராஜாக்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து இங்க இருக்கறனால எல்லாரும். So இது வந்து ஒரு ஃபேமஸான மெடிக்கல். Yes, I understand, but nowadays the situation is different. So nowadays the situation is different. பாருங்க, by right வந்து இங்க எங்களுக்கு வந்து எப்படின்னா, நாங்க ஜிஎஸ்டி தான் போறோம். ஆமென். எப்படியாப்பட்ட தேசத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமென். யோசிச்சு பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆமென். There are a lot of people who don't even get proper medical attention. அதாவது ஊர் உலகத்துல கரெக்டான மருத்துவ வசதி இல்லாம கூட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி நன்றி சொல்லுங்க. எனக்கும் அப்படி. ஆமென். God, thank God for that. ஆமென். பாருங்க, இந்த பெர்கமும் பட்டணம் இப்படியாப்பட்ட ராஜாக்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்கிற ஒரு பட்டணம். அதுவும் இல்லாம ஜூயிஸ் தேவன் அப்படின்னு ஒரு தேவன் இருக்கிறார். அதாவது அவர் தேவனே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஜூயிஸ் the king of the god of thunder. Zeus, okay, the god of thunder. அவருடைய ஆலயம் இங்க தான் இருந்துச்சு.
இது வந்து கிரேக்க கடவுள். ஏன்னா ரோமர்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா கிரேக்கர்களோட கலாச்சாரங்களை கொஞ்சம் விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த கலாச்சாரத்தை. இது கிரேக்க கடவுள். கிரேக்க கடவுள்ல வந்து சுகமளிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, இதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, படிப்புக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த மாதிரி அவங்களுக்கும் இருக்காங்க. So if you want to know more about this, you can go and read the Greek mythology. அந்த புத்தகத்தோட பேர் வந்து the Greek mythology. You can go and read about it. Okay? Only read, don't get influenced by it. படிங்க, பாதிக்கப்பட்டுறாதீங்க அதனால. புரியுதா? நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னாக்கா ஒரு நாலேஜ்க்காக நம்ம படிக்கலாம், தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கலாம், புரியுதுங்களா? அதை அடாப்ட் பண்றதுக்காக நம்ம படிக்கக்கூடாது, அது ரொம்ப வரும். ஸோ இப்ப இந்த கிரேக்க கடவுள், அதாவது ஆதி கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, மூல கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மூல கடவுள் தான் இவர். யாரு? இவர் பேர் வந்து ஜுவிஸ் தேவன். இவர் வந்து அந்த இடியோட கடவுள், the god of thunder, இடியோட கடவுள். அவரோட கோயில் அங்கதான் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இவங்க எப்படி வந்து வைத்தியம் பார்ப்பாங்கன்னாக்கா, இது வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னாக்கா, இந்த கோயிலுக்கு கீழே பாருங்க, அந்த நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் இருப்பாருன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஸோ அது மாதிரியே இங்க வந்து ஒரு கடவுள் இருந்தாரு, அதாவது அக்லிபியஸ் அப்படின்னு ஒரு கடவுள். இவர் வந்து யாருனாக்கா சுகமளிக்கிற கடவுள் அக்லிபியஸ். ஏன்னா அவர் கையில பாம்பு வச்சிருக்காரு. அவரோட ஒரு கட்டம் மாதிரி ஒன்று இருக்கும், நீங்க கூகுள்ல பண்ணி பார்க்கலாம். ஓகே, த கிரீக் காட் ஆஃப் மெடிசன் அப்படி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பு மாதிரி வச்சிருக்கோம், அந்த கம்பை சுத்தி பாம்பு இருக்கும். அவர் தான் வந்து கிரேக்க கடவுள், அதாவது சுகமளிக்கிற கடவுள் அவர் வந்து. ஸோ இன்னைக்கு கூட இந்த மெடிக்கல் சிம்பிள் இருக்குல்ல, இன்னைக்கு நம்மளோட மருத்துவத்தோட சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? 2 பாம்பு அப்படி கிடைச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? மருத்துவத்தோட அந்த லோகோ, அதில் போய் பாருங்க. கிரேக்கர்களோட ஆதிக்கம் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப், ஆதி காலத்துல இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா வேதம் ஆதி காலத்துல இருந்தே இருக்கிறதுனால சரித்திரத்தை நீங்க படிக்கும் பொழுது நீங்க இதை வச்சு நல்லா ரெஃபர் பண்ணலாம், எது உண்மை எது போய். அதனால தான் கிறிஸ்துவுக்கு பின்னு பிரிச்சிருக்கிறாங்க. யானாக்கா கிறிஸ்துவே மெய்யான தேவன். எல்லாம் கிமி கிறிஸ்துவுக்கு முன் கிமு கிபி பேசி போயிடுவாங்க. ஆனா யோசிக்க மாட்டாங்க, ஏன் கிறிஸ்துவ வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. பாருங்க, தேவன் அந்த இடத்துல கூட அப்படி ஆரம்பத்தை காமிச்சுட்டாங்க. இல்ல கிமு கிபி இது வேற விஷயம். ஓகே, பாருங்க. You see my lovely brothers and sisters, I'm telling you there are a lot of things in this world. So நம்ம மறுபடியும் நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த கோயில்ல வந்து நான் முதலே சொன்னேன், சுகமளிக்கிற தெய்வம் அவர்தான். அவர் யாரு? அவர் பேரு. ஸோ இந்த அக்லிபூஸ் இவருக்குன்னு ஒரு அந்த கோயில்ல ஒரு இடம் இருக்கும்ல, ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மண்டபத்துக்குள்ள ஃபுல்லா பாம்பாவே இருக்கும், ஃபுல்லா பாம்பா இருக்கும். இப்ப இந்த நோயாளிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அங்க எடுத்துட்டு போய் போட்டுருவாங்க அவங்களுக்கு பாம்பு மத்தியில. அவங்களோட பிலீஃப், அவங்களோட ஐதீகம் என்னன்னா, அந்த ராத்திரியில சொப்பனத்து மூலியமா ஒரு பாம்பு வந்து சொல்லிடுமா அவங்களுக்கு என்ன சீக்கு. சோ அந்த சீக்கை எடுத்துக்கிட்டு தான் மருத்துவர்கள் குறிப்பு எழுதி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட பட்டணம் தான் பெர்காமோ பட்டணம். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, உங்களுக்கு வியாதி, உங்களுக்கு இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்றாங்க. அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆமென். சோ இதனால தான் ஆண்டவரோட சபை அங்க இருக்கு. அதனால என் ஆண்டவர் யாரையுமே விட மாட்டார். அவர் எல்லாத்துக்குமே கர்சனையா உள்ள ஒரு தேவன். எங்கே அவரோட பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு போயிடுவாங்களோ, இதுல வழி விலகி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு அவ்வளவு அக்கறை உங்க மேல. அவரோட வார்த்தையை கேட்டு நடக்கிறது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும்
அநேக போராட்டங்கள் நடுவில் நீங்க நடக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன்னாக்கா அவர் வந்துருவாரு. அவருக்கு கூடயே இருக்குது. அவருக்கு கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவருக்கு கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமென். சோ அந்த மாதிரி ஒரு அக்கறையில வந்து சொல்றாரு, எனக்கு உன் மேல சில காரியங்கள் எதிரா இருக்குது. I have few things against you. நீ என்னை பற்றி கொண்ட விசுவாசத்துல அதுல எந்த குறைச்சலும் கிடையாது. இன்னைக்கு இங்க சேர்ச்சிக்கு வரீங்க, அதுல எந்த குறைச்சலும் கிடையாது. தசமபாகம் கரெக்டா போட்டுறீங்க, அதெல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது. நல்லா பாட்டு பாடி நல்லா ஆராதிக்கிறீங்க, அதெல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது. ஆனாலும் உனக்கு விரோதமாக சில காரியங்களை குறித்து நான் வச்சிருக்கேன். அதாவது அது என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலாக்கும் பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு ஆலோசனை கொடுத்த பாலாமோட போதனை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாரு. இந்த பாலாமோட போதனை அப்படின்றது வந்து அதாவது பிலேயாம், தமிழ்ல வந்து பிலேயாம், புரியுதுங்களா? பிலேயாமோட போதனை. பிலேயாம் யாருன்னா அவருதான் முதல் தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னது. அதாவது தீர்க்க தரிசனம்னா என்னன்னா, நடக்க போற விஷயத்த அதுதான் தீர்க்கதரிசி. புரியுதுங்களா? நடக்க போற விஷயத்த முன்னாடியே அறிவிக்கிறவங்க பேர் தான் தீர்க்கதரிசி. அவர் தான் முதல் தீர்க்கதரிசி. அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி கிடையாது, அவர் தீர்க்கதரிசி. அவர் எப்படியாப்பட்ட தீர்க்கதரிசினா, அவர் வாயை திறந்து யாராச்சும் ஆசீர்வதிச்சாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யாரை சபிச்சாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அவர் அப்படியாப்பட்ட ஒரு வரத்தை கொண்டு வச்சிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்ப ஒரு காலகட்டத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்க ஒரு இடத்தை, ஒரு மோவாபு என்ற ஒரு பட்டணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ள மோவாபு ராஜாக்கு பயம் வந்துடும். இவனுங்க எங்க நம்ம இடத்துக்குள்ள புகுந்து நம்மளை அடிச்சு நம்ம இடத்தெல்லாம் புடுங்கிக்குவானுங்க அப்படின்னு பயந்து போய் என்ன பண்றது, இந்த பாலாம் என்ற இந்த தீர்க்கதரிசி, இந்த பிலேயாம், யாரு சபிக்கப்பட்டாங்களோ அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க, யாரு ஆசீர்வதிக்கிறாரோ அப்பேற்பட்ட அந்த தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு. நான் உனக்கு இவ்வளவு பணம் தரேன், நான் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன், நீ இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும். இஸ்ரேல் ஜனங்க யாருடைய ஜனங்க? தேவனுடைய ஜனங்க. தேவன் தனியா பிரிச்சு எடுத்து கூட்டிட்டு வந்த ஜனங்க, தேவன் நேசிக்கிற ஜனங்க, தேவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற ஜனங்க. இவர்களுக்கு மத்தியில என் நாமத்தை வைப்பேன்னு சொன்ன அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது எதிரிக்கு கதி கிளம்புது. அப்ப போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து இந்த பாலாம் கிட்ட வந்து கேட்டோம்னா, பாலாம் வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே இவங்க வந்திருக்காங்க, நான் போயிட்டு வந்துட்டேன், அவங்க கூட சபிக்க போறேன். ஆண்டவர் இவங்களை திருப்பி அனுப்புன்னு சொல்லுவாரு. அவருக்கு வந்து பணத்து மேல இருக்கிற ஆசைனால அவருக்கு கொஞ்சம் படம் காட்டுவாரு. புரியுதுங்களா? கொஞ்சம் படம் காட்டுவாரு. இங்கேயும் ஆண்டவர்கிட்டையும் கொஞ்சம் கீழ்படிக்கிற மாதிரி கீழ்படிச்சுக்குவாரு. அங்க போயிட்டு அவரோட வேலையும் கொஞ்சம் பார்த்துப்பாரு. போங்க, ஆண்டவர் வர வேணும்னு சொல்லிட்டாரு அப்படின்றாரு. ஆனா திருப்பி இங்க போய் கேட்டுட்டு இருப்பாரு, ஆண்டவரே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. பாரு, உங்களையும் என்னிலும் அந்த மாதிரி கேரக்டர் இருக்குதான்றதை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. ஆமென். பாருங்க, பாலாம் ஆண்டவர் கீழே இறங்கி வந்துட்டாரு. ஒரு கட்டத்துல போ சொல்லிடுவாரு. சரி வேணா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்க, சரி போடா அப்படின்னு சொல்லிடுவாரு ஆண்டவர். அவர் போவாரு. ஆனா ஆண்டவர் வந்து கீழே இறங்கி வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ போ, ஆனா நான் சொல்றதை செய், நீ போய் அங்க உன் இஷ்டத்துக்கு செய்யாதன்னு சொல்லுவாரு. அவரும் போவாரு. அங்க போனோன்னா அவர் ஜனங்களை சபிக்கிறதுக்கு வாயை திறந்த உடனே அந்த ஜனங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அவரால் சபிக்கவே முடியாது. புரியுதுங்களா? கர்த்தர் தீமையை கூட நன்மையா மாத்துற தேவன் அல்லவா? அப்படியாப்பட்ட தேவன் தானே நானும் நீங்களும் வணங்குறோம். அவரை பார்க்கறதுக்கு தானே இன்னைக்கு இங்க நம்ம வந்திருக்கிறோம். அவர் கூடவே இருக்கிறாருன்றதை நம்ம நம்புறோம்ல. ஆமென். நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே ஒரு தேவன் அவர் மாத்திரம். இந்த உலகத்துல நீங்க யாரு வேணா நம்ம பக்கத்துலயே தான் இருப்பான். ஆனா உங்க மனசுல உங்க போட்டு கருவிட்டு இருப்பான், சபிச்சுட்டு இருப்பான். அப்படியாப்பட்ட ஜனங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உங்க மேல ஒரு கரிசனை இருக்குது. உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்க மேல பார்க்கிறார். ஆமென். சோ பாருங்க, சபிச்சோம்னா வாயில ஆசீர்வாதமா போட்டுது. பாலாக்கு கடுப்பு ஆகணும்.
ராஜா, என்ன நான் உன்னை கூட்டிட்டு வந்து சபிக்கிறதுக்கு நீ என்ன அவனுக்கு ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. உனக்கு சொத்து பத்துலாம் வேணாமா, என்னோட நான் கொண்டு வந்ததுலாம் உனக்கு வேணாமா அப்படின்னு. பாலாக்னால அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா தேவன் அங்க பாருங்க, பாலாக் எப்படியாப்பட்ட தீர்க்கதரிசினா கத்திரி கீழே இறங்கி வந்து அவர்கிட்ட நெகோசியேட் பண்றாரு. அவனுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு, அவனுக்கு அவ்வளோ he is so good. கத்தர் வந்து நீங்க ஐயா நீ போய் சமைச்சிடாதையா அப்படின்னு கத்தர் வந்து பேசுறாரு. கத்தர் தான் அந்த வார்த்தை கொடுத்தாரு. பட் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட கத்தர் இறங்கி வந்து பேசுறாரு அவர் ஜனங்களுக்காக, அவர் ஜனங்களுக்காக. ஆமென். சோ அவனால சபிக்கவே முடியலையா? அவன் கடைசியா என்ன தெரியுமா பண்ணிடுவான்? இந்த பாலாக் ராஜாக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருவான். என்ன ட்ரிக்ஸ்னாக்கா, அது வந்து என்னால இவங்களை சபிக்க முடியல, நீ என்ன பண்ணு கூட, ஏன்னா ஜனங்க ஆண்டவர் இந்த ஜனங்களை வந்து அவரோட சித்தத்தை தெரிஞ்சு செய்யறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்ப இவனுங்களுக்கு வந்து சில தீட்டு இருக்குது, இவங்க சில காரியத்தை செய்யக்கூடாது, செஞ்சா அவங்க ஆண்டவரை கடுப்பாயிருது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதை செஞ்சு கத்தர் அவங்களே அவங்க அழிச்சுக்கிட்டோம். எப்படி? அதாவது கத்தர் நேசிக்கிற ஜனங்களை கத்தருக்கு விரோதமாவே திருப்பி விடுற போதனை. அதுதான் அவரை என்ன போதனை பண்ணாருன்னா, நீ என்ன பண்ணி அவனுங்க குளம் போத்துறதுல தான் அவனுங்க கல்யாணம் பண்ணுவானுங்க, பெண் கொள்ளணும், பெண் எடுக்கணும், அது அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. நீ என்ன பண்ணி உனக்கு இருக்கிற பெண்கள் நீ போய் விபச்சாரம் பண்ணுங்க, வேசித்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்ப நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேணாம், நம்ம இப்படி கஷ்டப்பட்டுலாம் சபிக்க வேணாம், அவங்களே அறிஞ்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த போதனை தான் பாலாமின் போதனை. ஆமென். எதுக்காக? சில பாலாக் ராஜா கொண்டு வந்த சில பரிசுகளுக்காக, சில பணத்துக்காக, சில காரியங்களுக்காக இவன் என்ன பண்ணிட்டா, தேவனுடைய ஜனங்களை பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்படியாப்பட்ட போதனை கடைசி என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்படியே செஞ்சு ஆண்டவரே அவங்க மேல சாபத்தை கொண்டு வர அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படியாப்பட்ட போதனை. அந்த மாதிரி போதனை பண்றவங்க இந்த பெருகாமம் சபையில உன் மத்தியில இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீ அந்த மாதிரி போதனையை கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிற. ஏன்னா இன்னைக்கு நீங்க யூடியூப் தவிர 1008 வீடியோ, 1008 கிறிஸ்டியன் வீடியோ, 1008 ரிலீஜியஸ் வீடியோ, நீங்க எது பார்ப்பீங்க? எத்தனை போதனையை கேட்பீங்க? மெய்யான போதனை இதுல தானே இருக்கு. உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு எத்தனையோ எவனோ என்னமோ பேசிட்டு இருக்கிறது கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கு. You have a lot of time. You can listen to all this, but you cannot spend your time with God. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எது நல்ல போதனை, எது கெட்ட போதனைன்றது சொல்லி கொடுக்கிறவர். இந்த எபேசு சபை இருக்குல்ல, எபேசு சபை ஆராய்வாங்க. இவங்க வந்து இந்த அப்போஸ்தலர் வந்து கரெக்டான ஆளா, இவர் கரெக்டா இருந்தா பேசுறேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, இங்க நான் நின்று பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப கீழே உள்ள ஜனங்கள் என்ன தெரியும் பண்ணுவாங்க, நான் என்ன பேசுறேனோ கவனமா உத்து கேட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு இவர் கரெக்டா பேசுறாரு, இவர் ஆண்டவர் பத்தி தான் பேசுறாரா, இவர் வேற ஏதாவது போதனை பேசுறாரான்னு செக் பண்ணுவாங்க. முதல் ஜெனரேஷன் ஜனங்க. ரெண்டாவது ஜெனரேஷன் ஜனங்க அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய இந்த சரீரத்துக்குரிய போராட்டங்கள்லயே அவங்களுக்கு டைம் போயிடுச்சு. ஆனா இந்த மூணாவது இதான் அவங்க கவர்மெண்டோட அரசாங்கத்தோட மதத்தினால மாறிட்டனால அவங்களுக்கு சில சலுகை கிடைக்க ஆரம்பிச்சிட்டனால அவங்களால எல்லா போதனையும் உள்ள கூட்டுட்டாங்க. புரியுதுங்களா? பணத்துக்காக வந்து போதனை பண்ணி ஆண்டவரை பத்தி பேசி பணத்துக்காக உங்களை திருப்புற ஆட்கள் யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க கையில இருக்கிற வேதத்தை வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க பைபிள் எடுக்கும் போதெல்லாம் what you should tell God, what you should ask God. God, this Bible is நான் இப்ப பைபிள் படிக்க போறேன், இதுல படிக்கிறது எல்லாம் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்க கூடாது. நீங்க என்ன நினைச்சு அதை எழுதுனீங்க பாருங்க. ஒரு கதை ஆசிரியருக்கு தான் வந்து அந்த புஸ்தகத்தை பத்தி தெரியும். The author of the books knows the book more than you. நீங்க படிப்பாளரா இருக்கிறனால நீங்க படிச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு 1000 அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அந்த புஸ்தகத்துல. ஆனாலும்
இந்த வேத புஸ்தகத்தை நீங்க அப்படி வாசிச்சீங்கன்னா இந்த மாதிரி போதனைகள் தான் வரும். இந்த மாதிரி பாலாம் போதனைகள் தான் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? நீங்க தெய்வன் இடத்துல இருந்து கரெக்டா நீங்க வந்து ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த வசனத்தை படிக்கிறேன், இந்த வசனத்தை நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்களோ, நீங்க உங்களோட அடி மனசுல இருந்து நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நீங்க அதை சொல்லிருப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்க எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கண்களை திறந்து உங்க இதயத்தில் இருக்கிற ஆவிக்குரிய கண்களை திறந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஏன்னா அவர்தான் மெய்யான போதகர். ஆமென். இயேசுவை பார்த்து ஒருத்தன் கூப்பிடுறான், நல்ல போதகரே, நீ ஏன் என்னை நல்லவன் சொல்ற? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தவிர்த்து, பிதாவை தவிர்த்து யாரும் நல்லவனுங்க இல்ல. உனக்கு இந்த வேதத்தை கரெக்டா சொல்லி கொடுக்கணும்னா பிதாவால தான் சொல்லி. ஏன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆள் தான். புரியுதுங்களா? அவர் மூணாக ஒரு சில காரியங்களுக்காக அவர் மூணாக அவர் வந்து தோன்றுறார். அந்த காரியங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் மூணாக. You should understand all these things, okay? ஆமென். நீங்க பிதாவிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். அவங்களுக்கு அவங்களோட தனித்துவத்தோட காரியங்கள் இருக்கு, அவங்க அதை பார்த்துட்டு. புரியுதுங்களா? சோ அதனாலதான் ஆண்டவர் நம்மள ஒத்துமையா இருக்க சொல்றாரு. எப்படி இந்த 3 பேர் ஒத்துமையா இருக்கிறாங்களோ, எப்படி ஒரே சரீரமா இருக்கிறாங்களோ, அதனாலதான் ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் ஒரே சரீரமா இருக்க சொல்றாரு, நம்ம ஒத்துமையா இருக்க சொல்றாரு. பாருங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆதியில இந்த பூமி வறுமையா இருக்கும்போது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அவர் சொல்றாரு, வாங்க நம்ம சேர்ந்து நம்ம போலவே ஒரு மனுஷனுங்களை படைப்போம். அந்த 3 பேரோட அந்த ஒத்துமை, அந்த 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 அழகு, அந்த மேன்மை, அந்த மூணு பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால there was creation, படைப்பு. உலகத்தை படைச்சாரு. அந்த 3 பேர் ஒத்துமையா இருக்கிறனால எப்படி ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்குது. புரியுதா? ஆணும் பெண்ணும் ஒண்ணா சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குதா இல்லையா? There's new thing beginning, right? It's the same thing God did. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிதா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிதா 3 பேர் ஒண்ணா சேர்ந்து ஒரு வளையத்தை போட்டாங்க. அப்படிதான் நம்ம அந்த ஒத்துமை, அந்த சந்தோஷம் புது காரியத்தை பிறப்பிச்சிச்சு. அப்படி பிறப்பிச்சு பண்றது. ஆமென். This is our creation. பாருங்க, நம்ம திருப்பி அந்த பெருகாமம் சபைக்கு வரோம். பாருங்க, இன்னொரு விஷயம் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட படிங்க, இந்த விஷயத்தை படிங்க. அந்த 15வது வசனம். அப்படியே போதகத்தை கைவிடுவதும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நிக்கோலாய் மதஸ்தாரோட போதனையும் உங்கள்கிட்ட இருக்கு, பாலாமோட போதனையும் உங்கள்கிட்ட இருக்கு. பணத்துக்காக என் வார்த்தையை போராடுறவங்களும் மத்தியில இருக்கிறானுங்க. இந்த நிக்கோலாய் மதஸ்தார் யாரு? அவங்க யாருன்னா இதுக்கப்புறம் திரும்பி அவங்கள பத்தி வரும். யாருன்னா இவங்க அது நிக்கோலாய் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஜனங்கள் மேல பலம் கொண்டவர்கள், ஜனங்களை ஜெயித்தவர்கள். He who overcomes the people. நிக்கோலாய் என்ற அந்த வார்த்தைக்கோட அர்த்தம். அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் ஒரு குரூப். இப்ப இயேசுவோட சீசர்கள் ஒரு குரூப்ல இருந்தாங்கல்ல. அப்ப இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இருக்கும்போது அங்க இன்னொரு அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் யூதர்கள்லாம் உருவாக்கிட்டு, நீ வந்து விருத்த சேதனம் பண்ணாதான் கிறிஸ்டியன். பவுல் வந்து என்ன பிரசங்கிக்கிறாருன்னா, நீங்க இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணணும். இவனுங்க இந்த சில யூதனுங்க வந்து இந்த போதனையை புரட்டுறதுக்காக நீ விருத்த சேதனம் பண்ணணும், அப்பதான் நீ எங்க மாதிரி ஆக முடியும், நாங்க தான் முதல் இல்ல கடவுளுக்கு அப்படின்ற போதனை. இந்த நிக்கோலாய் மதஸ்தார் என்ன செய்வாங்கன்னா, உனக்கு சாவே இல்ல, தேவன் தான் உன்னை ரட்சிச்சிட்டாரு, நீ மரித்தாலும் உயிர் பெற்றுவ, உனக்கு சாவே கிடையாது, you are immortal. தேவன் சரீரத்துக்குரிய மரணத்தையும் சந்தித்து
ஆவிக்குரிய ரீதியில் உள்ள மரணத்தை பத்தியும் பேசுறாரு. ஆனா இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரெண்டுத்தையும் ஒண்ணாக்கி உனக்கு சாவே கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நீ எத்தனை வாட்டி பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு. அந்த போதனை நாங்க சொல்லி கொடுக்கலங்க. நாங்க அந்த போதனை சொல்லி கொடுக்கல. ஏன்னா இயேசு அந்த போதனை எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நீ பாவம் செய்யலீனா உன்னோட பாவம் மன்னிக்கப்படும், அது உண்மை. ஆனாலும் உன் பாவத்தின் பலனை நீ சந்திச்சே ஆகும். என் தேவன் நியாயாதிபதி, கணக்கு கரெக்டா கேட்பாரு. நான் இப்பயும் சொல்றேன், 20 ஆடுறதெல்லாம் கடவுள் 60 ஆடுது. புரியுதுங்களா? தேவன் எல்லா சிருஷ்டிப்பையும் தன்னுடைய அழகான கரங்களால அழகான நேரத்துக்காக அழகா படைச்சு வச்சிருக்கிறது. எதுல போட்டிருக்குது? பிரசங்கி புஸ்தகத்துல போட்டிருக்குது. 12வது வசனம், 12வது அதிகாரத்துல நீங்க திருப்புங்களேன். நீதிமொழிக்கு அப்புறம் எஸ் ரைட். பாருங்க, 12வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் படிங்க. காரியத்தில் கரையோந்தோரை கேட்காமல் போக தேவனுக்கு பயந்தவர்கள் கற்பனையை கைக்கொள்ள எல்லா மனுஷர்களும் விழுந்த கடமையே இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்த அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினால் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். பாருங்க, fear God, for God will bring every deed into judgment, including everything is hidden and unknown. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னோட கிரியைகளுக்கு நியாயத்திற்கு கொண்டு வந்தே ஆவார். உன்னை மன்னிச்சாலும், உங்க பிள்ளைய நீங்க அடிக்கிறீங்கள, நீங்க அவங்கள மன்னிச்சதுனால தான் அவங்கள அடிக்கிறீங்க. அடிச்சிட்டு கடைசியா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இனிமே செய்ய. ஆனா செஞ்சதுக்கு அடிச்சீங்களா? இதுதான். ஏன்னா அவரை நம்ம சாயல்லே படிச்சு, அவரோட சாயல்லே நம்மள படிச்சிருக்கிறாராம். அதனாலதான் அவர்கிட்ட இருக்கிற சில குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு, நம்மள அறியாமலே. அதே மாதிரிதான் கர்த்தர் உங்க பாவத்தை மன்னிப்பாரு. இது உண்மை, 100% true, but you have to face the consequences. ஆக்கினை தீர்ப்பு வந்து நீங்க சந்திச்சியா. இதுதான் நாங்க பசங்க பண்றோம். ஏசு எங்களுக்கு இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமென். பாருங்க, இந்த நிக்கோலாய் மதஸ்தார் வந்து அப்படியே இந்த போதனையை புரட்டுவாங்க. உனக்கு மன்னிச்சாச்சு, நீ நல்லா வந்துருவ, நீ சூப்பர். புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட போதனைகள் இருக்கிற சபைக்கு நீங்க போனாலும் ஆவியானவர் பட்டயத்தோட உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட போதனையை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க மத்தியில நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் ஆவியானவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட போதனையை பண்றவங்களும் சரி, ஆவியானவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆனாலும் என் தேவன் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். பாருங்க, அந்த 16வது வசனத்தை படிக்க, 16, 17. அதே 2வது வெளிப்படுத்தல் விசேஷம் 2, 16, 17 படிங்க. நீ மனம் திரும்பி, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டாயத்தை அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்கிறவன் நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து
அவனுக்கு வெண்மையான குறிக்கோளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனாய் என்று வேறொருவனுக்கு அறியக்கூடாது, மகிமையும் புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எடுத்து. பாருங்க, லாங் ஸ்டோரி ஷார்ட். ஓகே, லாங் ஸ்டோரி ஷார்ட் என்னன்னாக்கா, பாருங்க, நீ திருத்திடுன்ற, நீ திருத்திட்டீனா எவன் ஜெயம் கொள்கிறானோ இந்த போதனையில் இருந்தெல்லாம் நீ உன்னை தற்காத்து கொண்டு தேவனோட நடந்து அவரோட வார்த்தைகளை நடந்து அவர் பிரியப்படுற மாதிரியே நீ நடக்கும் போது தேவன் வந்து என்ன சொன்னார்னாக்கா, மறைவான மண்ணான அவன் தரையா அப்படின்னு. மறைவான மண்ணானா என்னன்னா, ஏன்னா வானத்திலிருந்து வருகிற அப்பம், அப்பம்னா உங்களுக்கு தெரியும்ல, அப்பம்னா ரொட்டி. வானத்திலேருந்து வர அந்த ரொட்டிய, அந்த மறைவான ரொட்டிய நான் உனக்கு கொடுப்பேன். அதுவும் இல்லாம குறிக்கல், நான் உனக்கு வந்து ஒரு குறிக்கல்ல கொடுப்பேன். குறிக்கல்னா என்னன்னா, பாருங்க, இந்த அந்த காலத்துல பணக்காரங்களா இருக்காங்களா, அவங்க காசு பணம்லாம் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கற்களை வச்சிருப்பாங்க கையில. இந்த கற்கள்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பதிக்கப்பட்டிருக்கும். இந்த கற்கள்ல வந்து அவங்களோட பேரு பதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்னன்னா, இவங்க இப்ப பாருங்க, இவங்க வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலை எல்லாம் செய்யறாங்கல்ல, கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு வந்து அந்த இந்தியாவில் கூட வந்து என்னமோ சொல்லுவாங்க, பாரத் அந்த பட்டம் கொடுப்பாங்க, பாரத ரத்னா. எஸ், அந்த பட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் அதை காமிச்சா விஐபி ஸ்டேட்டஸ், ரைட்? விஐபி, அவங்க வந்து விஐபி, புரியுதா? இங்க வந்து டாக்டர் சொல்லுவாங்க, தெங்கு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, டாக்டர். சோ அந்த மாதிரி ஒரு அப்பெல்லாம் வந்து கல்லுதான் அந்த குறிக்கல். அதாவது அந்த குறிக்கல் வந்து உனக்கு கொடுப்பேன், எவன் ஜெயம் கொள்கிறானோ, எவன் இதெல்லாம் தாண்டி என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ. ஏன்னா இந்த கள்ள போதனைய இயேசு வர வரைக்கும் இந்த கள்ள போதனை இருந்துகிட்டே தான். புரியுதுங்களா? இயேசு வர வரைக்கும் கள்ள போதனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை தடுக்க முடியாது, அதை நிப்பாட்ட முடியாது. நம்ம நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக நம்மளுக்கு பரிசுத்தாவியானவர். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் இது உண்மையா, இது பொய்யா, இது கரெக்டா, அது கரெக்ட் இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குது இல்ல, அது உங்களுக்கு சொல்லுவோம், இது கரெக்டா, இது சரியா, இவர் சரியா பேசுறாரா, நம்ம வேலை படிக்கும் போது இப்படி இல்லையே, இவர் என்ன இப்படி பேசுறாரு, இவர் என்ன பணத்தை பத்தி பேசுறாரு, இவர் பணத்து நோக்கமாவே இருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்க பண ஆசை இருக்கிற ஒருத்தனை கூட இருந்தாக்க உங்களையும் அப்படி மாத்திடுவோம். நீங்க பிசினஸ் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்க ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அவன் உங்களை அவன் வழி இழுப்பான். நீங்க விபச்சாரம் பண்றவனோட கூட்டாளியா இருந்தீங்கன்னா அவன் வந்து என்ன உங்களுக்கு சொல்லிக்கிற, வா மச்சான் இன்னைக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கு. குடிக்கிறவனோட நீங்க கூட்டாளியா இருந்தீங்கன்னா குடிக்கிற உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பான், வா இன்னைக்கு போலாம், இன்னைக்கு ஹாப்பியா ஆகும் சொல்லி. புரியுதா? கள்ள போதனை எல்லா இடத்துல இருந்துமே வரும். உங்களோட நண்பன்கிட்ட இருந்து வரும், உங்க மனைவி கிட்டே இருந்து வரும், உங்க சகோதரன்கிட்டே இருந்து வரும், உங்க காதலிக்கிட்டே இருந்து வரும், உங்க காதலன்கிட்டே இருந்து வரும். எல்லா இடத்துல இருந்துமே கள்ள போதனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் மட்டும்தான் உங்களை விடுதலையாகும். ஆமென். ஆனாலும் என் இயேசு வந்து எவ்வளவு கிருபையானவர்னா, நீ இப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா தம்பி, நான் உனக்கு ஒரு குறிக்கல்ல கொடுப்பேன். இந்த குறிக்கல்ல ஒரு பேரை நான் வந்து பதிப்பேன். அதாவது நீ இந்த உலகத்துல இருக்கும் போது உன்னோட பேரு ஜெரோமி, நீ இந்த உலகத்துல இருக்கும் போது உன்னோட பேரு லூயிஸ் மேரி, நீ இந்த உலகத்துல இருக்கும் போது உன்னோட பேர் வந்து செவி. ஆனா நீ பரலோகத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் பரலோகத்துல யாருமே அறிய மாட்டாங்க. உங்களுக்கு என்னையே தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது, நம்ம எல்லாம் அந்த இடத்துல இருப்போம்ல, அங்க உங்களுக்கு ஒரு புது பேரு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் புதிய நாமத்தை கொடுப்பேன். இந்த உலகத்துலதான் உங்க பேரு இது. ஆனா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நீங்க தெய்வ தூதர்களை போல இருப்பீங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாது. You don't know who you are. You will get a new name. அந்த புதிய அந்த குறிக்கல்ன்றது வந்து யாரு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருதான் அந்த குறிக்கல். அவர் மேல உங்க பேரை பதிச்சுக்குவாராம். பதிச்சுக்கிட்டு இந்த குறிக்கல் வந்து உங்களுக்கு என்னத்துக்கு பிரயோஜனப்படும்னா, நீங்க பரலோகத்துக்குள்ள போகும்போது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி.
நீங்க ஒரு விஐபி ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க பரலோகத்துல. அதுதான் நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில, நீங்க சரீரத்துக்குரிய ரீதியில யோசிச்சு பார்க்காதீங்க, ஆவிக்குரிய ரீதியில. ஏன்னாக்கா முதல்ல நம்ம படிச்சோம்னா அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம், அதுக்கு திருப்பி படிங்க. பன்னெண்டாவது வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ஆமென். அவருக்கே அன்றி வேறு ஒருவனுக்கு தெரியாத நாமம் எழுதியிருந்தது. அந்த அவரோட கிரவுன்ல எப்படி அந்த நாமம் எழுதியிருக்குதோ அதை போலவே இவங்களுக்கு கொடுக்க போற அந்த குறிக்கல் மேல அந்த நாமம் எழுதியிருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரு சில ஆளுங்க கிட்ட பேசும்போது, ஆண்டவரே உங்க பேர் என்ன, ஆண்டவரே நீங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்றது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏன் என் பேரை கேட்கிற அப்படிலாம் பேசுவாரு. அந்த நாமம் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த நாமம், அந்த நாமம் என்ன நாமம் தெரியுமா உங்களுக்கு? அவர் பழைய ஏற்பாடுல ஒளிச்சு வச்ச நாமம் இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? ஆனா அவர் இப்ப ஒளிச்சு வச்சிருக்கிற நாமம் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அத போலதான் உங்களுக்கும் ஒரு நாமத்தை அவர் அந்த பல்லுல பதிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. யாருக்கு? எல்லாத்துக்குமா? இந்த மாதிரி போதனைகள்ல இருந்து உங்களை தப்பு வைத்துக் கொள்ளணும். பிகாஸ் கடைசி காலங்கள்ல நம்மளுக்கு ரொம்ப மாம்சக்குரிய போராட்டங்கள்லாம் கிடையாது. நம்மள கழுவிட்டு அடிக்க போறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி போராட்டங்கள். ஏன்னா பிசாசுக்கு 2 விதமான தந்திரம் தெரியும். ஒன்னாவது தந்திரம் என்னன்னா, ஒண்ணு உங்க சரீரத்தை போட்டு அடின்னு அடிச்சு நீ இயேசு வேணான்னு சொல்லுன்னு சொல்ல வைப்பான். நீங்க அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா, ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த மாதிரி போதனைகளை உள்ளுக்கு அனுப்பி உங்களை அப்படியே சோர்வடைய பண்ணிடுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில சொங்க பயமா ஆக்கிடுவான். புரியுதுங்களா? பிசாசோட தந்திரம். புரியுதுங்களா? இந்த ஆவிக்குரிய போதனையில அழகா உலகத்துக்குள்ள போதனையை சேர்த்து கொடுப்போம். You have to be very careful. ஏன்னா நீ கேர்ஃபுல்லா இல்ல, அந்த பட்டயம் உனக்கு தான். அதனாலதான் அவர் 2 பட்டயத்தை பேசிட்டு இருக்கிறேன். இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை கொண்டவர் அவர் தான். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலயத்தை போல இருக்கும். உங்களால யோசிக்க கூட முடியுதா? அவரோட கண்கள் அக்கினி ஜுவாலத்தை போல இருக்குமா? கண்ணில நெருப்பு உள்ள ஆளுங்களா நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமென். This is what it is. பெர்கமும் சபைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம். ஏன்னா இந்த 7 விதமான சபையை குறித்து நான் ஏன் பேசுறேன், ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்னைய பேச சொல்றாரு? நான் பாருங்க, 7 விதமான இந்த கடைசி காலத்திலும் இந்த 7 விதமான சபை, 7 விதமான ஜனங்கள். ஏன்னா நீங்களே அந்த ஆலயம் சொல்றாருல, நீங்க தான் அந்த ஆலயம், நீங்க தான் அந்த சபை. இந்த சபைக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். அதனாலதான் இயேசு இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீங்க உங்களோட வாழ்க்கை பெர்காமம் போல இருக்குதா? பெர்காமம் சபையை போல நீங்க இருக்கிறீங்களா? எபேசு சபையை போல இருக்கிறீங்களா? சிமுனா சபையை போல இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்ககிட்ட பேசும்போது காது உள்ளவன் நீங்க கேட்க கடவீங்க. கேட்டு நீங்க உங்க வழிகளை நீங்க சரிப்படுத்துவீங்க ஆண்டவரோட உதவியினால. ஆமென். சரி, இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பாருங்க, நீங்க அநேக நேரத்துல ஆண்டவர் என்னடா இப்படி பேசுகிறாரு, ஆண்டவர் என்னடா இப்படி என்னை போட்டு நொறுக்குறாரு, கரெக்டா டைரக்டா அடிக்கிறாரு, அப்படிலாம் நீங்க யோசிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து இந்த பிரசங்க வேலையை நான் முடிச்சுக்க விரும்புறேன். யோபு அதிகாரம் 5வது வசனம், 5வது அதிகாரம் 17வது வசனம். இதோ தேவன் கண்டிக்கிற மனுஷன் ஆகியார் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதீர்கள். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை மாற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உங்களை நீங்களாக்குவார், 7வதிலும் கொள்ளாமல்
அவர் உங்களை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தில் வெட்டுக்கும் விலக்கி வைப்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர்கள். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலை பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பேன். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பேன். ஆமென். பிரதர், நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்களா? அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? Let him read. பாருங்க, 5வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து படிக்கலாம். இதோ தேவன் நடிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சை அற்பமாக எண்ணுகிறது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உண்மை இலக்காக்குவார்கள். 7வது உண்மை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கும் யுத்தத்திலேயே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலகி வைப்பார். நாவின் சாவுக்கும் மறைக்கப்படுவீர். பாலாக்குவதில் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாலாக்குவதையும் பஞ்சத்தையும் பார்த்து நகர்ப்பீர். கட்டு மிருகங்களுக்கு பயப்பட மாட்டீர்கள். பாருங்க, தேங்க்யூ பிரதர். இந்த வசனம் நீ வீட்டுக்கு போய் இதை படிங்க. வீட்டுக்கு போய் மேக் ஷூர் ஹி ரீட்ஸ் திஸ் புக். ஓகே, யோபு 5வது அதிகாரம் 17 பிகாஸ் அவர் உங்களை காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா அவர் உங்களுக்கு கட்டுப்படுறாரு. இந்த உலகத்துல 1000 பேர் இடறினாலும் 10,000 பேர் இங்கிட்டு இடறினாலும் உன்னை அணுக. ஏன்னா அவர் முன்னுக்குட்டியே உன்னை சிச்சிச்சு உன்னை கண்டிப்பா கரெக்டான எடுத்து போடுறாரு. அதனாலதான் அந்த பெர்கமம் சபைக்கு பட்டயத்தோட பேசுகிறாரு. ஏனென்றால் என் தேவனுக்கு ஒரே நோக்கம் தான், நீ திரும்பணும், நீ பரலோகத்துக்கு வரணும், நீ என் கூட இருக்கணும். ஏன்னா நீ ஏன் சொல்ற, நீ என்னோட சம்பத்து. இந்த ஒரே நோக்கம் தான். இனிமேல் நீங்க யூடியூப்ல வசனங்களை பார்க்கும் பொழுதோ கண்ட போதகர்களோட போதனைகளை கேட்கும் பொழுதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க. வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய பாதத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் எந்த புஸ்தகத்தையுமே படிக்க மாட்டேன், வேதத்தை மாத்திரம் தான் படிப்பேன். வேற எந்த புஸ்தகத்தையும் நான் படிக்க மாட்டேன், ஆலோசிக்க கூட மாட்டேன். ஏன்னாக்கா இதுதான் அசல், அதெல்லாம் காப்பி தான். ஆமென். சரி, நம்ம எழுந்து நின்று நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். நன்றி. நீங்க அடைப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே, நீங்களே ஜனங்களுக்கு எது சரி, எது கெட்டது, எது நல்லது, எது நல்ல போதனை, எது தீமையான போதனை, எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்க கேட்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது இங்க நின்றுகிட்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுடைய இருதயத்திலும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே அவர்கள் ஆலோசிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆண்டவரே மனம் துருகி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. நீர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர், நீர் சொன்னதை செய்கிறவர். ஆண்டவரே, நீரே ஜனங்களுக்கு ஆண்டவரே போதனையாக இருக்கும்படிக்கு, போதகராக இருக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நேரத்தை கருத்துல ஒப்பு கொடுத்து இருதயத்தையும் தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்துல இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே.